டான் தொலைக்காட்சி நிறுவனத்தின் பரீட்சை வேகம் நிகழ்வின் அளவியல் விஞ்ஞான முறை என்ற பாடத்தோடு இணைந்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பரீட்சைக்காக காத்திருக்கின்ற மாணவர்கள் மாதிரி வினாத்தாள்கள் எவ்வாறு பரீட்சை நோக்கிலே அமைய வேண்டும், அதற்கான விடை அமைய வேண்டும் என்பது தொடர்பாக 2019 மாதிரி வினாத்தாளோடு நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். சென்ற ஒளிபரப்பின் ஊடாக பகுதி ஒன்றிலே 31 வினாக்களுக்குரிய விடைகளை நாங்கள் தெளிவாக அவதானித்திருந்தோம். மீண்டும் அந்த ஒளிபரப்பின் தொடர் நிகழ்வாக ஏனைய வினாக்களுக்கும் பகுதி 2 வினாக்களுக்கும் உரிய விடைகளை நாங்கள் இங்கே அவதானிக்க இருக்கின்றோம். 32வது வினாவை அந்த மாதிரி வினாத்தாளில் நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால், புள்ளிவிரவியலிலே அந்த அலகின் கீழே அமைந்துள்ள ஒரு கேள்வி, 1, 2, 5, 8 என்ற எண் நிரலின் இடையம், சராசரி விலகல் மற்றும் நியம விலகல் என்பவை முறையே எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே தெரிவு செய்ய வேண்டும். எனவே மாணவர்கள் அந்த வினாவுக்கு விடை அளிக்க முற்கின்ற போது மிக விரைவாக அந்த சராசரி முறைகளை நீங்கள் கணிப்பிட்டுக் கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கும். தரவு பகுப்பாய்வு முறைகளிலே மைய நாட்டு அளவீடுகள், விலகல் அளவீடுகள், இணைவாக்க அளவீடுகள் என்பன 3 பிரிவுகளுக்குள்ளே அடங்குகின்றது. இடையம் மைய நாட்டு அளவீடாக இருக்கும் மற்றும் சராசரி விலகல், நியம விலகல் என்பன விலகல் அளவீடுகளாக இருக்கும். இடையம் என்பது எண் பரம்பல் ஒன்றை அல்லது புள்ளி பரம்பல் ஒன்றை நாங்கள் வரிசை ஒழுங்குபடுத்தும் போது, ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசை ஒழுங்குபடுத்துகின்ற போது மைய உறுப்பு இடையம் என்று சொல்லப்படும், நடு உறுப்பு. எனவே இங்கே அவதானிப்போமாக இருந்தால், ஒன்று, 2, 5, 8. எனவே இடையம் என்கின்ற போது மைய உறுப்பு அமைந்து வராத சந்தர்ப்பங்களிலே 2 உறுப்புகளுடைய சராசரி இடையமாக கொள்ளப்படும். எனவே இங்கே நடு உறுப்பாக 2, 5 அவற்றை கூட்டினால் நாங்கள் 2 சக 5 கீழ் 2. எனவே இடையம் என்கின்ற போது 7 கீழ் 2, அது 3.5 என்பதாக ஏறத்தாழ அமையும். எனவே அதற்கு அண்ணளவான பெருமானமாக 4ஐ நாங்கள் கருதி கொள்ள முடியும். இடையம் அங்கே 3.5ஆக அமைகின்றால் அதை நாங்கள் அண்ணளவாக 4ஆக கருதி கொள்ள முடியும். அடுத்து நாங்கள் சராசரி விலகலை கணிப்பிடுகின்ற போது, சராசரி விலகல் என்பது பரம்பலின் புள்ளி தொகுப்பினுடைய விலகலினுடைய மறைப்பெருமானங்களை கவனத்தில் கொள்ளாத, அதாவது மட்டுப்பெருமானங்கள்ட கூட்டுத்தொகையே உறுப்புகளுடைய மொத்த எண்ணிக்கையால் நாங்கள் வகுக்க வருவதுதான் இடைவிலகல் அல்லது சராசரி விலகல் என்று சொல்லுகின்றோம். எனவே 1, 2, 5, 8 இந்த புள்ளிகளை நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் இதனுடைய இடையே நாங்கள் கணிப்பிட வேண்டும். அவை மொத்த உறுப்புகளுடைய பெருமானங்களை உறுப்பினுடைய மொத்த எண்ணிக்கையால் வகுப்பதனூடாக x பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் அப்போன் என்ற சூத்திரத்தின் ஊடாக x பாரை நாங்கள் கணிப்பிடுவோமாக இருந்தால் 16 கீழ் 4 அது 4ஆக அமையும். எனவே இப்போது நாங்கள் இதற்குரிய விலகலை கணிப்பிட முடியும். x பார் psi x 1, 2, 5, 8 விலகல் உறுப்புகளுடைய பெருமானம் x பார் வந்து
4 இருக்கின்றது. எனவே முதலாவது உறுப்பின் விலகல் சய 3 சய 2 1 4. எனவே இவருடைய மறைப்பெருமானங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ளாது கூட்டுவமாக இருந்தால் 5 6 4 10. 10 உறுப்புகளினுடைய மொத்த எண்ணிக்கையால் பிரிப்பமாக இருந்தால் 4ஆல் வகுக்கின்றோம். எனவே அது 2.5 இருக்கும். அப்போ நாங்கள் இடைவிலகலை கணிப்பிடுகின்ற போது இடையை கணிப்பிட்டு புள்ளிகளுடைய விலகலை கணிப்பிடுவதனூடாக அதனுடைய மறைப்பெருமானங்களை கவனத்தில் கொள்ளாது கூட்டி எண்ணிக்கையால் பிரிக்க வருவது இடைவிலகலாக இருக்கும். நியம விலகலை நாங்கள் இதில் அவதானிப்போமாக இருந்தால் இந்த x மைனஸ் எக்ஸ் பார் விலகலினுடைய வர்க்கத்தை எடுக்க போகிறோம். சய 3 வர்க்கம் சய 2 வர்க்கம் 1 வர்க்கம் 4 வர்க்கம். அப்போ 9 சக 4 சக 1 சக 16 கீழ் உறுப்புகளுடைய மொத்த எண்ணிக்கை 4. அதற்கு நாங்கள் 20 30 கீழ் 4 அதற்குரிய வர்க்க மூலம். ஆகவே 4 7 28 7.5 அதற்குரிய வர்க்க மூலம். அப்போ அது வர்க்கமூல பெருமானத்திலே நாங்கள் அங்கே விட கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த புள்ளிப்பரப்பின் இடையம் 4, சராசரி விலகல் 2.5, நியம விலகல் 7.5 வர்க்க மூலம். நியம விலகல் இடைவிலகல் பற்றிய வினாக்கள் பகுதி 2 அமையும். மாணவர்கள் அதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இடவிலகல் என்பது எண் பரம்பொருளினுடைய புள்ளிகள் ஒவ்வொன்றினதும் இடையிலிருந்தான விலகல்களினுடைய மறைப்பெருமானங்களை கவனத்தில் கொள்ளாத அவற்றை கூட்டி உறுப்புகளின் மொத்த எண்ணிக்கையால் வகுக்க வருவதாகும். நியம விலகல் கால்பியஸனால் முன்வைக்கப்பட்ட விலகல் அளவீடுகளில் மிகச்சிறப்பானது. என் பரம்பொருளில் உறுப்புகளின் பெருமானங்களின் இடையிலிருந்தான விலகல்களினுடைய வர்க்கங்களின் கூட்டுத்தொகையின் சராசரியின் வர்க்க மூலமாக அது கணிப்பிடப்படும். SD நியம விலகல், தர விலகல், தராதர விலகல், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ற வகையில் அந்த கணிப்பிட நீங்கள் அவதானிக்க முடியும். எனவே அந்த செய்கையை விரைவாக செய்து நீங்கள் விடைய 5வது விடையாக அதற்கு அமைய முடியும். இப்போது முரண்பாடுடைய சோடி சூத்திரம் 33வது வினா. தர்க்க ரீதியாக சமனான முரணான வாக்கியங்கள் அமைக்கின்ற முறைகளை நாங்கள் இதை மனக்கணிதமாக நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவது பியுக்கூட நொக்கியோ, 2 பி இணைப்பிக்கு கூட மறுப்பு. அது சமனான சூத்திரமாக இருக்கும். ஏனென்றால் உட்கடையினுடைய பின்னடைய மறுத்து முழுவதும் மறுக்கப்படுவதனூடாக சமன் சூத்திரமாக அமையும். இணைப்புக்கு சமனான சூத்திரம் முன்னடம் மறக்கப்படும், உறழ்வாக இருக்கின்ற போது பின்னடம் மறக்கப்படும், முழுவதும் மறக்கப்படும். எனவே 1ஆம் 2ஆம் சோடிகள் சமனானவை. 3வது சோடி அவதானிக்க அது உட்கடைக்கு சமனான உறள் வைக்கும் போது முன்னட மாத்திரம் மறக்கப்பட வேண்டும், அங்கே பின்னட மறக்கப்பட்டிருக்கு. எனவே அது சமணம் முரணம் அல்லாத சூத்திரமாக இருக்கும். 4வது உடைய பார்க்க இணைப்புக்கு சமனான ஒரு சூத்திரம் அமைந்திருக்கின்றது. இணைப்புக்கு சமனான உட்கட வாக்கியத்தை அமைக்கின்ற போது இணைப்பின் பின்னடையை மறக்க வேண்டும், முழுவதும் மறக்கப்படும். எனவே அதிலும் தர்க்க ரீதியாக சமனாக இருக்கு. 5வது உடைய அவதானிப்பமாக இருந்தால் உறழ்வுக்கு சமனாக அமைக்கின்ற போது முன்னடையும் பின்னடையும் முழுவதும் மறக்கப்பட வேண்டும். இங்கே மறுப்பு நீக்கப்பட்டிருக்கிறதால இது தர்க்க ரீதியாக முரண்பாடான சூத்திரமாக அமையும். உறழ்வுக்கு சமனான இணைப்பு அமைக்கின்ற போதும் இணைப்புக்கு சமனான உறழ்வு அமைக்கின்ற போதும்
முன்னடை மறுக்கப்பட வேண்டும், பின்னடை மறுக்கப்பட வேண்டும், முழுவதும் மறுக்கப்பட்டால்தான் சமனாக இருக்கும். எனவே இங்கே முழுவதுடைய மறுப்பு நீக்கப்பட்டிருக்கிறதால ஒரு சூத்திரத்துக்கு சமனான சூத்திரம் அமைக்கின்ற போது மறுப்பை நீக்கிவிட்டால் அது முரணாக அமையும். மறுப்பு பிரயோகம் இல்லாத போது மறுப்பை நாங்கள் போடுகின்ற போது சேர்க்கின்ற போது அதற்கு முரண்பான சூத்திரம் பெறும். எனவே இங்கே மறுப்பை நீக்குவதனூடாக தர்க்க ரீதியாக சமனான சூத்திரத்தை தவிர்த்து முரண் சூத்திரத்தை இங்கே பெற்றுக்கொள்ள முடியும். எனவே 33வது 5வது விடை பொருத்தமானதாக இருக்கும். எதிர்த்தொகுத்தறி என முறையில் பேப்ராண்ட் போன்ற மெய்யியலாளர் அடையாளப்படுத்துவது. அவ சார்வாத முறையில் தோமஸ் கூன் போன்று போல் பேயர்பேண்டுடைய சார்வாத கருத்துக்கள் முக்கியத்துவம் பெறும். முறைகளுக்கு எதிராக என்ற நூலிலே அவர் சார்வாரம் தொடர்பான பிரதான தனது சிந்தனையை வெளிப்படுத்துகின்றார். அகெயின்ஸ்ட் மெத்தட் அராஜக முறையியல்வாதியாக பேப்ராண்ட் அடையாளப்படுத்தப்படுகின்றவர். உய்த்தறி வாய்ப்பு பார்த்தல் முறையிலை எகித்தறி தொகுத்தறி முறையில் என பேப்ராண்ட் மெய்யியல் அடையாளப்படுத்துவது. உய்த்தறி வாய்ப்பாத்தல் முறையில் அது அமையாது. அது கால் கெம்பலுடைய முறையில். உய்த்தறி பொய்ப்பித்தல் முறையில் அது ஒரு கால் பொப்பருடைய பொய்ப்பித்தல் முறையில். யாதேனும் ஒரு முறையிலை அது குறிப்பிடவில்லை. கொள்கையுடன் பொருந்துகின்ற அவதான வெளிப்பாட்டினை உருவாக்குகின்ற முறையிலை. 5வது அவதானிக்கப்பட்ட சில தரவுகள் மட்டும் தேர்ந்தெடுத்து அவற்றின் பொருந்தக்கூடிய வகையில் பொதுமையாக்கங்களை உருவாக்க கடுகின்றார். தொகுத்தறி முறையிலை குறிக்கும். எனவே 1ஆம் 2ஆம் 3ஆம் 5ஆம் விடைகள் அங்கே நீக்கப்படுகின்றது. சரியான விடையை தெரிவு செய்ய முடியும். கொள்கையுடன் பொருந்துகின்ற அவதான வெளிப்பாட்டினை உருவாக்குகின்ற முறையியலை எதிர்த்தொகுத்தறி முறையியல் என பேப்ராண்ட் அடையாளப்படுத்துகின்றார். எனவே 34வது வினாவுக்கு 4வது விடை அமைகின்றது. 5வது சிந்தனை விதிகள் தொடர்பாக ஒரு வினாவப்பட்டிருக்கின்றது. தர்க்க ரீதியான சிந்தனைக்கு அடிப்படையான மூல தத்துவங்கள் சிந்தனை விதிகள். பிரதான 3 சிந்தனை விதிகள் அரிஸ்டோட்டலால் முன்வைக்கப்பட்டவை. ஒருமை விதி, முரணாமை விதி, விலக்கிய நடுப்பத விதி. உய்த்தறிதல் அடிப்படையாக கொண்ட இந்த விதிகளுக்கு மேலாக லைபினிஸ்ட் என்பவர் போதிய நியாய தத்துவத்தை தொகுத்தறி முறையின் அடிப்படையிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றார். எனவே போதிய காரண விதி அல்லது நியாய விதியை முன்வைத்தவர் ரெனோ டேகார்ட்ஸ் அல்ல, சீனோ அல்ல, டேவிட் ஹியூம் அல்ல, ஸ்பினோசா அல்ல. 4வது விடை லைபினிஸ்ட். 36வது நிகழ்தகவு அடிப்படையிலே கணிக்கப்பட வேண்டிய ஒரு வினாவை நாங்கள் அவதானிக்கின்றோம். 12 அங்கத்தவர்கள் கொண்ட சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் எனும் பதவிகளை நிரப்பக்கூடிய வழிகளாக அமைவது. வரிசை மாற்றத்தின் அடிப்படையிலே அதற்குரிய வினாக்களை மாணவர்கள் விடையை கண்டுகொள்ள முடியும். வரிசை மாற்றம், சேர்மானம் தொடர்பாக அங்கே நீங்கள் அவதானித்துக் கொள்ள முடியும். வரிசை மாற்றம் என்பது ஒன்றுக்கொன்று வித்தியாசமான எண்ணிக்கையான பொருட்களிலிருந்து தடவைக்கு 6 எண்ணிக்கையான பொருட்கள் வீதம் தேர்ந்தெடுத்து அமைக்கப்படுகின்ற முறைதான் இந்த வரிசை மாற்றம் என்று சொல்லுகின்றோம். எனவே பி என்ஆர் சமன் என்னுடைய காரணியகத்தின் கீழ் n-6 காரணியம் என்ற அடிப்படையிலே அது கணிப்பிடப்படுவதாக இருக்கும். எனவே என்னுடைய காரணியகம் 12 என்று சொன்னால் n-1 என்ற அடிப்படையில் 12 தர 11 தர 10 தர 9 தர 8 தர 7 தர 6 தர 5 தர 4 தர 3 தர 2 தர 1 அதனுடைய காரணியகத்தை நாங்கள் கணிப்பிட முடியும். n-r n தடவை மொத்த எண்ணிக்கை 12. தலைவர், செயலாளர், பொருளாளர் 3ஐ நாங்கள் அதில் நீக்கி விடுவதனூடாக n-r 12 3. எனவே அங்கே 9 இருக்கும். அப்போ 9 அதனுடைய காரணியகம் தர 8 தர 7 தர 6 தர 5 தர 4 தர 3 தர 2 தர 1. இங்கே நாங்கள் 9 இது வெட்டுப்படுது, இங்கே நீக்க விடுவதன் ஊடாக 12 தர 11 தர 10. எனவே
12 தர 11 132 தர 10 1320 என்ற விடை நிரப்பக்கூடிய வழிகளாக வரிசை மாற்றத்தின் அடிப்படையிலே கணிக்க வேண்டும். சேர்மானத்தை நீங்கள் அதே நேரம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது தொடர்பாக சில கணிப்பீடுகள் பகுதி 1 வினாக்கள் அமையும். அந்த சேர்மானத்துக்குரிய சூத்திர வடிவம் CNR சமன் என்னுடைய காரணியகத்தின் கீழ் R மைனஸ் n மைனஸ் ஆறினுடைய காரணியகம் R டாட் n மைனஸ் ஆருடைய காரணியகம். இந்த சூத்திரத்தின் அடிப்படையில் இட ஒழுங்குக்கு ஏற்ப வித்தியாசமான எண் பொருட்களில் இருந்து தேர்ந்தெடுக்க அமைக்கப்படுகின்ற சேர்மான மாற்றங்களையும் நீங்கள் குறிப்பாக அவதானித்துக் கொள்வது பரீட்சை நோக்கிலே உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அடுத்து 37வது வினாவை அவதானிக்கின்றோம். நலிவு தொகுத்தறை போலி எனும் பகுதிக்குள் அடங்கும் போலி அல்லாதது. அதில் 31வது வினாவும் போலி தொடர்பாக அமைந்திருக்கின்றது. பலவீனமான அல்லது நலிவு போலிகள் அறியாமை நியாயப்போலி, மாக்கள் நியாயப்போலி, காகதாலிய நியாயப்போலி, நேரல் தடத்தற்போலி, பொருந்தா முடிவு போலி, முடிவு மேற்கொள்ளல் போலி என்பன அந்த பிரிவில் அடக்கும். எனவே இதிலே காகதாலியம், மாக்கள், அறியாமை, ஆப்த அதிகார போலி என்பன விலக்கப்பட, அசித்த போலி என்பது தவறான முத்தீர்ப்புகள் அல்லது தப்பெண்ணங்கள் காரணமாக முடிவு கூறு மேற்கோடற்போலி பிரிவிலே அடங்குவதால 3வது விடை நலிவு தொகுத்தறை போலியிலே அடங்காத போலியாக அசித்த போலியை இலகுவாக மாணவர் இனங்கண்டு கொள்ள முடியும். 38வது வினா முறையே மெய்யியலாளராகவும் முறையியலாளராகவும் விஞ்ஞானியாகவும் பிரபலம் பெற்ற கீழ்வரும் மூவருள் விஞ்ஞான முறையிலுடன் தொடர்பட்ட கருத்துக்கள் மற்றும் விளக்கங்கள் முன்வைக்கப்பட்டன. அம்மூவரையும் குறிப்பிடப்படும் ஒழுங்கு வரிசையாக அமைவது மெய்யியலாளர், முறையியலாளர், விஞ்ஞானி. லூயி பாஸ்டர், கார்ல் பொப்பர், அரிஸ்டாட்டில், பைதகரஸ், நியூட்டன் மற்றும் தாமஸ் கூன், ஹிப்போக்ரட்டிஸ், ஹெம்பல் மற்றும் ஐன்ஸ்டைன், டேவிட் ஹியூம், பிரான்சிஸ் பேக்கன், கலீலியோ, லைப்னிஸ், லவுஷியர் மற்றும் பேர்பிராண்ட். மெய்யியலாளர், முறையியலாளர், விஞ்ஞானி. எனவே இதில் பார்க்கின்ற போது விஞ்ஞானிகளுடைய வட்டத்திலே கலீலியோ அமைகின்றார். பேர்பிராண்ட் ஒரு 5வது விடையிலே அவர் சார்வாதி. ஐன்ஸ்டைன், ஹிப்போக்ரட்டிஸ் ஒரு மெய்யியலாளராக அமையவில்லை. எனவே 1ஆம், 2ஆம், 3ஆம், 4ஆம் விடைகளை நீக்கிவிடுவதனூடாக டேவிட் ஹியூம் ஒரு மெய்யியலாளர், அதேவேளை முறையியலாளர், விஞ்ஞானி என்ற வரையறைக்குள் உட்படக்கூடியவர் டேவிட் ஹியூம், பிரான்சிஸ் பேக்கன், கலீலியோ என்ற 4வது விடை 38வது வினாவுக்கு சரியான விடையாக அமைகின்றது. 39வது வினா பி இணைப்பு கியூ உட்கடை ஆர் என்பதிலே பிரதான தர்க்க மாறி பொய்யாகின்ற போது PQR என்பதன் பெருமானம். இது ஒரு இலகுவான வினாவாக அமையுது. மாணவர்கள் அதை இலகுவான வினாக்கள் சில வேளைகளிலே நீங்கள் கடினமான வினாவாக என்று சிந்தித்து அந்த வினாவை விடையை நீங்கள் தெரிவு செய்யாத சரியான விடையை கண்டுகொள்ள முடியாத நிலை இருக்கும். ஆனால் நீங்கள் அதை தெளிவாக அவதானிப்பீங்களா இருந்தால் அங்கே உங்களுக்கு அந்த பிரச்சனை எதுவும் இருக்க முடியாது. கியூக்குடைய ஆர் இது ஒரு சின்ன ஒரு கணிப்பீடு. பிரதான தர்க்க மாறிலி பொய்யாகின்ற போது என்றால் எஃப் என்று நாங்கள் இதில் உட்குடை மாறிலி எடுக்கின்றோம். உட்குடை பொய்யாவது அதன் முற்கூற்று உண்மையாகவும் பிற்கூற்று பொய்யாகவும் இருக்கின்ற போது உட்குடை பொய்யாவது முற்கூற்று உண்மையும் பிற்கூற்று பொய்யாகவும் இருக்கின்ற போது இணைப்பு உண்மையாவது PT ஆகவும் இங்கே Q T ஆக போடுகின்ற போது
P என்ற மாறியின் பெருமானம் T, Q பெருமானம் T, R பெருமானம் F. எனவே உண்மை உண்மை பொய் என்ற விடை 4வது விடை நேரடியாக மாணவர்கள் மிக விரைவாக அந்த விடையை நீங்கள் தீர்மானிக்கலாம். 40வது வினாவை நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் ஒழுக்க ரீதியான பிரச்சனைகள் மிகவும் குறைவாக உள்ள சமகால விஞ்ஞானத்துறையாக அமைவது. ஒழுக்க பிரச்சனை குறைவாக உள்ள சமகால விஞ்ஞானத்துறையாக அமைவது. முதலாவது வினா பிறப்புரிமை பொறிமுறை தொழில்நுட்பம், 2வது செயற்கை நுண்ணறிவு, சூழல் பாதுகாப்பு, விவசாய தொழில்நுட்பம், நவீன சத்திர சிகிச்சை. பிறப்புரிமை அல்ல, ஒழுக்க ரீதியான பிரச்சனைகள் தோன்றலாம் பரிசோதனை குழாய் குழந்தை போன்ற செயற்பாட்டு முறைகளிலே. செயற்கை நுண்ணறிவு, விவசாயங்கள், நவீன சத்திர சிகிச்சை முறைகளிலே ஒழுக்க ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியமுள்ள துறைகளாக இருக்கும். ஆனால் சூழல் பாதுகாப்பு, அதனை பேணுதல் மேம்படுத்தல் நடவடிக்கைகளிலே ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவது சாத்தியமற்ற என்ற வகையிலே அங்கே 3வது விடை சூழல் பாதுகாப்பு என்பதாக அமையும் 40வது வினாவுக்கு. 41வது வினா மழை இடைவிடாது பெய்யுமாயின் வெள்ளம் ஏற்படும், பொல்கையில் கதவுகள் மூடப்பட்டிருந்தால் மட்டும் என்ற வாரத்தின் கவர்பாடுடையதென கருதி அதற்குரிய 2 குறியீட்டாக்கமாக அமைவது. மழை விடாது பெய்யுமாயின் வெள்ளம் ஏற்படும், பொல்கொல்லையில் கதவுகள் மூடப்பட்டிருந்தால் மட்டும். எனவே இந்த மாணவர்களுடைய அவதானத்திற்கு நாங்கள் குறிப்பிடுவோமாக இருந்தால் முடிவிலே ஒரு எதிர்குட மாறிலியை நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வாறு இருந்தால் மழை இடைவிடாது பெய்யுமாயின் P, மழை இடைவிடாது பெய்யுமாயின் P உட்கிடை, வெள்ளம் ஏற்படும் Q, பொல்கொல்லையில் மதவுகள் மூடப்பட்டிருந்தால். முடிவில் எதிர்குட வருது. எனவே 2 மாறிகளுக்கிடையே எதிர்குடை சொல் வருகின்ற போது அது எதிர்குட மாறிலியாக அமையும். முடிவிலே அமைகின்ற போது அது எதிரான தொழிற்பாட்டை தான் ஆற்றும். எனவே இங்கே முடிவில் வார எதிர்குட இங்கே சாதாரண குடையாக குறியீட்டாக்கம் செய்யப்படும். இது ஒரு வழிமுறை. கவர்பாடுடையது என்று சொன்னால் 2 கருத்துக்களிலே அந்த குறியீட்டாக்கத்தை நாங்கள் மேம்படுத்த வேண்டும். மறுதலையாக அவதானிப்போமாக இருந்தால் பொல்கொல்லையில் இடையே விடாது மழை பெய்யுமாயின் வெள்ளம் ஏற்படும், பொல்கொல்லையில் மதகுகள் மூடப்பட்டிருந்தால். அதை எதிர்குடை வருகின்ற போது இங்கே Q-R 2 அர்த்தங்களிலே அடைப்புக்குறிகளை நாங்கள் இடுவதனூடாக கவர்பாடான 2 குறியீட்டாக்கங்களையும் செய்யலாம். பியுக்குடை என்ற நிபந்தனையால் R விளைகின்றது என்ற அர்த்தத்தையும், P என்ற நிபந்தனையினால் Q கிடையார் என்ற அர்த்தத்தையும் இது வெளிப்படுத்துகின்ற வகையிலே 2 வகையான குறியீட்டாக்கங்கள். மாணவர்கள் இங்கே முடிவிலே எதிர்குடை மாறிலிக்குரிய தர்க்க சொல் அமைகின்றதால அது சாதாரண குடை அடிப்படையில் தான் குறியீட்டாக்கம் அமையும் என்பதை குறிப்பாக அவதானித்துக் கொள்ள வேண்டும். எனவே P என்ற நிபந்தனை Q குடை R என்ற விளைவை பின்னடையை அந்த முன்னடை பின்னடை ஏற்படுத்துவதாகவும், P
பியு கூட கியூ என்ற முன்னடை ஆர் என்ற பின்னடை ஏற்படுத்துவதாகவும் 2 வழிமுறைகளில் அந்த கவர்பாடுடைய குறியீட்டாக்கத்தை செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியும், விமலும் கமலும் பரீட்சைக்கு செல்லவில்லை என்கின்ற போது உங்களுக்கு தெரியும், இந்த பேப்பரில் இந்த முறை மாகாண மட்டத்திலே விமல் கமல் ஆகிய இருவரும், அது வேறு மொழிவளவில் அமைந்தாலும் அந்த அர்த்தம் கவர்பாடான அர்த்தம் என்கின்ற போது ஒன்று 2ஐயும் மறுக்கின்ற அர்த்தம், மற்றது தனித்தனியே முற்கூற்று பிற்கூற்று 2ஐ மறுக்கின்ற அர்த்தம். இது கடந்த கால பரீட்சைகளில் அமைந்திருக்கு. கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படும் ஆயின் உலகிலிருந்து கொரோனா நோய் முற்றாக ஒழிக்கப்படும் என்பது உண்மை அல்ல. அவ்வாறு அமைகின்ற போது அது கவர்பாடான கருதினால் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டால் கொரோனா முற்றிலும் உலகிலிருந்து அழிக்கப்படும் என்பது பொய் என்கின்ற போது முழுவதும் மறுப்பை ஒரு குறியீட்டாக்கமாகவும், அது பின்னடையை மறுக்கின்ற வகையிலே பின்னடையை மறுத்த ஒரு குறியீட்டாக்கமாகவும் கவர்பாடுடைய 2 குறியீட்டாக்கங்களை நாங்கள் செய்து கொள்ள முடியும். இவ்வாறு பயனிலத்தர்க்கம் அடிப்படையிலும் குறியீட்டாக்கங்கள் கவர்பாடான மொழிநடையில் அமைகின்ற வகையில் நாங்கள் சிலவற்றை அவதானித்திருப்பீங்கள். எனவே அவற்றையும் மாணவர்கள் அங்கே குறிப்பாக அவதானித்து பரீட்சைக்காக நீங்கள் அதை குறிப்பாக கவனம் எடுத்து படிக்க வேண்டிய பகுதிகளாக இருக்கும். அதில் அமைஞ்சிருக்கின்றது கவர்பாடான ஒரு வாக்கியம், எல்லா மனிதர்களும் பொய் சொல்பவர்கள் என்பது பொய் என்று சொல்லுகின்ற போது அதை நாங்கள் நிறையளவாக்கம் எஃப்எக்ஸ் உட்கட not gx என ஒரு குறியீட்டாக்கத்தையும், குறையளவாக்கம் எல்லா மனிதரும் என்கின்ற போது எஃப்எக்ஸ் அண்ட் not gx என அதை ஈயெடுப்பாகவும் ஓடுப்பாகவும் கருதலாம் என்ற வகையிலே அந்த கவர்பாடான குறியீட்டாக்கத்தை பயனிலத்தர்க்க அளவையில் நாங்கள் அமைந்து கொள்ள முடியும் என்பதையும் இங்கே நீங்கள் மாணவர்கள் விளங்கிக் கொள்ளலாம். 42வது வினா, ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் பிரதான விஞ்ஞான கண்டுபிடிப்பு. இன்றைய நூற்றாண்டிலே மிக தலைசிறந்த ஒரு விஞ்ஞானி ஸ்டீபன் ஹாக்கிங். நாற்காலியிலே சக்கர நாற்காலியில் பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டும் விடாமுயற்சி, அவருடைய மிக சிக்கலான விஞ்ஞான பிரச்சனைகளுக்குரிய ஆய்வுகளும் மனிதனின்றி குறைபாடுடையவராக இருந்தாலும் கூட தனது கண்டுபிடிப்புகளிலே மிக உன்னதமானவராக கருதப்படுவார் ஸ்டீபன் ஹாக்கிங். அவர் ஆய்வை மேற்கொள்ளுகின்ற வகையில் கதிர்வீச்சு, செவ்வாய் கிரகத்தின் நீர், கருப்பு மலை, கருப்பு துவார கதிர்வீச்சு, அமில மலை, பிளாக் டாட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கருப்பு துவார சூரிய கருந்துளைகளினூடாக ஏற்படுகின்ற கதிர்வீச்சு தொடர்பான ஆய்வினூடான கருத்துக்களை வெளியிட்டு புகழ் பெற்றவர். எனவே 2வது விடையாக கருப்பு துவார கதிர்வீச்சு ஸ்டீபன் ஹாக்கிங் என்பவருடைய பிரதான விஞ்ஞான கண்டுபிடிப்பாக அமையும். 6 பெருக்கெடுத்து கடல் நிரம்புமாயின் நதி முகத்துவாரம் அழிந்துவிடும் என்பதன் சரியான குறியீடு. 43வது வினா, 6 பெருக்கெடுத்து கடல் நிரம்புமாயின். குறியீட்டாக அதை மாணவர்கள் விளங்கிக் கொள்வீர்களாக இருந்தால் 6 பெருக்கெடுத்து அத்துடன் கடல் நிரம்புமாயின் உட்கிடை ஆயின் நதி முகத்துவாரம் அழிந்துவிடும். 2ம் நிகழ்வு. PNQ என்ற நிபந்தனை R என்ற விளைவை பின்னடையை தருவதால் அங்கே இணைப்பு மாறிலியை பாவிக்க வேண்டும். உட்கிட மாறிலி அங்கே தவறாக பிரயோகிக்கப்பட்டால், உறவு மாறி தவறாக பிரயோகிக்கப்பட்டால் அங்கே அது விடை தவறாக அமையும். 6 பெருக்கெடுத்து கடல் நிரம்புமாயின் அவ P இணைப்பு Qவாக அது அமையும். அவன் தேர்வுக்கு தோற்றி சித்தி பெற்றான், P இணைப்பு Q. அந்த வகையில் அந்த குறியீட்டாக இலகுவான ஒரு விடை. எனவே அதற்குரிய சரியான விடையாக 5வது விடை அமைகின்றது. 44வது வினா, விண்கோள் புரட்சி என்னும் நூலை எழுதியவர் கலீலியோ, டைகோ டி பிரேகே, கோப்பர்னிகஸ், கெப்லர் மற்றும் டேக்கார்ட்ஸ். அது இலகுவான ஒரு வினா. விண்கோள் புரட்சி, கோப்பர்னிகஸ் தொடர்பான முறையியலாளருடைய கண்டுபிடிப்புகள், அவருடைய விஞ்ஞான ஆய்வுகளிலே விண்கோள் புரட்சி என்ற நூல் ஒரு புரட்சியை ஏற்படுத்திய ஒன்றாக நாங்கள் அமைய முடியும். எனவே விண்கோள் புரட்சியினுடைய நூலாசிரியர் கோப்பர்னிகஸ் என்பதாக இருக்கும். விடை 3வதாக இருக்கும். பீரட்ட Q முழுவதனுடைய மறுப்பு என்பதற்குரிய தர்க்க ரீதியாக எச்சூத்திரம் அமையும். பீரட்ட Q மறுப்பு
இலகுவாக கண்டுகொள்ளலாம். இதை வரிசையாக்கல் கிளையாக்கலுக்கு உட்படுவதாக இருந்தால் முன்னடையினுடைய மறுப்பு பின்னடையினுடைய மறுப்பு பின்னடை, இதுதான் இதனுடைய வரிசையாக்கம். எனவே இவற்றை நாங்கள் உரல்வாகவும் இணைப்பாகவும் மாற்றி பயன்படுத்தலாம். இந்த அடிப்படையிலே இவ்வாறான அர்த்தம் வல்லுறவுக்குரியதாகவும் நாங்கள் கருதி கொள்ள முடியும். எனவே அதிலிருந்து நாங்கள் பி உரல்வு கியூ இணைப்பு not P உரல்வு not Q என்ற சூத்திரத்தை பெற்றுக்கொள்ளலாம். பிஏயும் கியூஎம் இணைக்க உரல்வாக பயன்படுத்துகிறோம். not P not QM உரல்வாக பயன்படுத்துகிறோம். இங்கே மாறிலி இணைப்பாக இருக்குது. பி உரல் கியூ அப்படியே இருக்குது. பி இணைப்பு not P உரல் not Qவுக்கு சமனான இன்னொரு வடிவத்தை பார்ப்போம் என்றால் அது PN Qன்ற மறுப்பு. எனவே இதை விளத்தினால் நாங்கள் நேரடியாக வரலாம். பி உரல் கியூ இணைப்பு PN Qன்ற மறுப்பு, நான்காவது விடை நேரடியாக மாணவர் கண்டுகொள்ளலாம். மிக இலகுவாக அதற்குரிய இருக்கலாம். நீங்கள் சந்தேகமாக இருந்தால் பி ரெட்டக்குடை கியூன்ற மறுப்பின்ற உண்மை அட்டவணை முறையை பார்த்தீங்கன்றால் FTTF என்று வரும். இந்த பிரதான இணைப்பு மாறிலி இதற்குரிய பார்த்தீங்கன்றாலும் FTTF என்று வரும். எனவே தர்க்கச்சமனான சூத்திரங்களை அங்கே கண்டுகொள்ளலாம். 46வது வினா, மார்கரெட் மீட் மெலினோவெஸ்கி மற்றும் ரேமண்ட் பர்ச் போன்றவர்களுடைய ரேமண்ட் பர்ச் போன்றவருடைய மாணவியலாளர்கள் பழங்குடி மக்கள் பற்றி ஆய்வதற்கு பயன்படுத்தி கொண்ட பிரதான சமூக விஞ்ஞான ஆய்வுமுறை மார்கரெட் மீட் மெலினோவெஸ்கி, ருத் டெய்லர், ரேமண்ட் பர்ச் போன்றவர்கள் அவதான முறையிலே பழங்குடி மக்கள் தொடர்பான ஒரு ஆய்வுகளை மேற்கொண்ட பிரபலம் பெற்ற சமூகவியலாளர்கள். அவர்களுடைய ஆய்வுகள் பங்கு பெற்றவதான முறை ஆய்வில் தன்னையும் ஒருவராக இணைத்து அவதானிக்கின்ற பங்கு பெற்றல் அவதான முறை அவர்கள் பின்பற்றியிருக்கின்றார்கள். எனவே விடையாக வினாக்கொத்து முறை அல்ல, நேர்முக விசாரணை அல்ல, மூன்றாவது பங்கு பெற்றல் அவதான முறை, சமூக விஞ்ஞான ஆய்வு முறை அல்ல, சமூக ஆய்வு முறை அல்ல, உள்நோக்குகை அகநோக்குகை முறை அல்ல. ஆகவே நேரடியாக அந்த விடையை மாணவர்கள் கண்டுகொள்ளலாம். மூன்றாவது பங்கு பெற்றல் அவதான முறையாக அந்த விடை அமைகின்றது. அங்கே மாணவர்கள் 46வது வினாவுக்கு மார்கரெட் மீட் மெலினோவெஸ்கி போன்ற ஆய்வாளர்களுடைய பிரதான பழங்குடி மக்கள் தொடர்பான ஆய்வு பங்கு பெற்றல் அவதான முறை என்பதாக மூன்றாவது விடையை தெரிவு செய்யுங்கள். குறியீட்டு வாக்கியங்களிலே தேற்றமாக அமைவது. தேற்றம் என்பது வெற்று எடுகூற்றுக்களை கொண்ட வாய்ப்பான வாதம் ஒன்றினுடைய முடிவு, அதாவது உய்த்தறி முறைப்படி ஏற்கக்கூடிய ஒரு வலுதான கூற்றுத்தான் தேற்றம். எனவே இங்கே முடிவு கூற்று மட்டும் காணப்படும், எடுகூற்றுகள் காணப்படாது. அது ஒரு வாய்ப்பான கூற்றாக இருக்கும். எனவே நீங்கள் அதன் நேரல் முறையிலே நீங்கள் அதை வாய்ப்பை நீங்கள் சோதிக்க முடியும், அல்லது தேற்றங்களை மனதாலே நீங்கள் நிறுவி பார்க்கலாம். அந்த வகையில் நீங்கள் இந்த நான்காவது விடையை நீங்கள் அவதானிப்பார் இருந்தால் இந்த தேற்றத்தை நாங்கள் நிறுவ முற்படுகின்ற போது பி நிபந்தனை பெருகைக்கான எடுகோளாக இருக்கும். முழுவதும் காட்டுகின்ற எடுக்கின்ற போது பின்னடைய நோட் பி கூட கியூவை காட்டுகின்ற எடுத்தால் நோட் பி நிபந்தனை பெருகைக்கான எடுகோளாக கொள்ளுகின்றோம். பின்னடைய கியூவை நாங்கள் நிறுவ இயலாது. எனவே கியூவை காட்டுகின்ற எடுத்தோம் என்றால் நோட் கியூ நேரல். எனவே பியும் நோட் பியும் அங்கே விதிப்பும் மறுப்புமாக உங்களுக்கு காட்ட முடியும். நாங்கள் அதை நிறுவி காட்ட முடியும். இவ்வாறு என்று சொன்னால் பியு கூட நோட் பியு கூட கியூவை நீங்கள் என காட்டு கண்டெடுப்பீங்கள் அல்லது காட்டு கண்டெடுத்தீங்களாக இருந்தால் பி நிபந்தனை பெருகைக்கான எடுகோள். அதை நோட் பியு கூட கியூவை காட்டு கண்டெடுத்தீங்கள் என்றால் நோட் பி நிபந்தனை பெருகைக்கான எடுகோளாக இருக்கும். கியூவை நீங்கள் காட்ட முடியாது. எனவே என்ற எடுகூற்றுகளை அது தரப்படவில்லை, நிறுவ முடியாத ஒரு கூற்று நேரில் எடுத்தீங்க என்றால் இங்கே பியை மீட்டல் விதியில் 2வது மீட்பீங்கள், நொட்பியை 4வது வரியில் மீட்பீங்கள். எனவே விதிப்பு மறுப்பு அங்கே நிறுவப்படுது, அது ஒரு தேற்றமாக அமையும். இதை நீங்கள் இலகுவாக இன்னும் நிறுவி பார்ப்பது நேர விரயமாக இருந்தால் நீங்கள் அதை இவ்வாறு நேரல் முறையில் சோதிப்பீர்களாக இருந்தால் இது உட்கடையாக இருக்கின்ற போது டீயும் எஃப்புமாக இருக்கும். இதுக்கு எஃப் கொடுக்கலாம். இங்கே பிக்கு டி என்றால் நோட் பிக்கு நாங்கள் இங்கே இதை நாங்கள்
டிஎஃப்ஐ அப்ளை பண்ணுவோமாக இருந்தால் பிக்கு டி போடுகின்ற போது இங்கே எஃப் தான் அமையும், எஃப்எம் என்கின்ற போது இங்கே முரண் வருகின்றது. எனவே இது ஒரு வாய்ப்பான கூற்றாக இருப்பதால் இது ஒரு தேற்றமாக அமையும். அப்போ அதுக்கு 4வது விடை அமையும். தொலைநோக்கியினுடைய பயன்களை நாங்கள் அங்கே கண்டுகொள்ளுகின்றோம். அளத்தலுக்காக பயன்படும் கருவி அல்ல, உயிரற்ற பொருட்களை மட்டும் அவதானத்துக்கு பயன்படுத்துகின்ற ஒன்றாகும். அவதானிக்கப்படும் பொருளை மாற்றி காட்டும், அவதானத்துக்குடன் பொருளை விசாலமாக்கி காட்டும். அது மட்டுமல்ல, அவதானத்துக்கு உட்படுகின்ற பொருளை விசாலமாக்கப்பட்டதன் வடிவத்தின் பிரதிபிம்பத்தை காட்ட வல்லது. 5வது விடையாக அந்த விடை அமைகின்றது. பிரதிபிம்பத்தை காட்ட வல்லது. அளத்தலுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு கருவி அல்ல, உயிரற்ற பொருட்களை மட்டும் அவதானிப்பதற்குரிய கருவியாக, அவதானிக்கப்படும் பொருட்களை மாற்றி காட்டும், விசாலத்துக்குட்படுத்தும், பொருட்களின் விசாலத்தன்மையை காட்டுவதுடன் வடிவத்தின் பிரதிபிம்பத்தை காட்டும். எனவே இங்கே 5வது விடையை நீங்கள் அதற்கு தெரிவு செய்து கொள்ள முடியும். நாற்பத்தி 9வது வினா. பின்வரும் தர்க்கப்படலில் எந்த தர்க்கப்படலை மறுப்பு தர்க்கப்படலை நோட்கேற்றுக்குரியதாக இருக்கு? 1வது வினா அமைப்பீங்களா இருந்தால் அது மறுப்புக்குரிய படலையாக இராது. இங்கே உள்ளடக்கம் பி, அதனுடைய வெளிப்பாடு உள்ளீடு உடைய அடிப்படையிலே இணைப்பு மறுப்பு படலையாக இந்த 4வது விடை அமைகின்றது. இணைப்பு மறுப்பு படலையாக இந்த 4வது விடையை நீங்கள் காணலாம். உறவு மறுப்பு படலையாக பி ப்ளஸ் பி பார் முழுவதனுடைய பாராக இருக்கு. எனவே உறவு மறுப்பு படலை பி டாட் பி முழுவதனுடைய மறுப்பு, இது இணைப்பினுடைய மறுப்பு படலை. கேமேப்பில் நீங்கள் அதை அவதானித்துக் கொள்ள முடியும். இணைப்புக்கு பதிலாக அந்த புள்ளி டொட் என்ற அடையாளமும் உறவுக்கு ப்ளஸ் என்ற அடையாளத்தையும் நாங்கள் அங்கே கானோ குறியீட்டில் பயன்படுத்துகிறோம். அதை அடிப்படையாக கொண்ட தர்க்கப்படலை இது உறவு மறுப்பாகவும் அது இணைப்பு மறுப்பாகவும் அமையதால் இங்கே பி டி ஆகிய விடைகள் 5வது விடையாக இதற்குரிய விடையை மாணவர்கள் தெரிவு செய்து கொள்ள முடியும். பொதுவாக 50வது இறுதி வினா. அளத்தலுக்கு மட்டும் பயன்படுத்தி கொள்கின்ற கருவி கலவையாக்கி, தராசு, தேக்கரண்டி, பிரிஸ்மம் மற்றும் கோப்பை. ஏனைய கோப்பையை நாங்கள் நீர் அருந்தவோ அளப்பதற்கும் பயன்படலாம். தேக்கரண்டியும் அவ்வாறு. கலவையாக்கி, பிரிஸ்மம் போன்றவையும் வெவ்வேறு தேவைக்காக பயன்படுத்தலாம். தராசு அளக்கின்ற தேவைக்காக மட்டும் பயன்படுத்தப்படுகின்ற கருவி. அளத்தலுக்காகவும் வேறு தேவைக்காகவும் பயன்படுகின்ற கருவியை பற்றியும் நீங்கள் அவதானிச்சிருக்கலாம். இப்போ மோட்டார் வாகனம் அளக்கின்ற தேவைக்கும் பயன்படலாம், தூரத்தை போக்குவரத்துக்கும் பயன்படுகின்றது, தூரத்தை அளப்பதற்கும் மோட்டார் வாகனத்தை பயன்படுது. இரு தேவையுடைய கருவியாக நாங்கள் மோட்டார் வாகனத்தை குறிப்பிடலாம். கரண்டியும் அவ்வாறு உண்ணுவதற்கும் பயன்படுத்தலாம், அதை அளப்பதற்கும் பயன்படுத்தலாம். வேறு தேவைக்காகவும் அளத்தலுக்காகவும் அளவீட்டு தேவை எல்லாவற்றுக்கும் பயன்படக்கூடிய கருவி மோட்டார் வாகனம், தேக்கரண்டி போன்றவற்றை நாங்கள் சுட்டிக்கொள்ள முடியும். எனவே பகுதி 1 இருக்கின்ற 50 வினாக்களை நாங்கள் இப்போது அதற்குரிய விடைகளை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். இவ்வாறான வினாக்கள் பரீட்சையில் நாங்கள் எதிர்பார்ப்பது என்பது அல்ல, எவ்வாறு விடையை நாங்கள் சரியான விடையை தெரிவு செய்வது என்பது தொடர்பான ஒரு பயிற்சியை, தேர்ச்சியை வழங்குகின்ற ஒரு முறையாகத்தான் நாங்கள் இதை அவதானிக்கின்றோம். இவ்வாறான வினாக்கள் அமையாது விட்டாலும் கூட பரீட்சையிலே இதையொட்டிய கணிப்பீட்டு முறைகள் இது தொடர்பான இன்னொரு கோணத்திலே வினாக்கள் அமைய முடியும். எனவே அவ்வாறு அமைகின்ற போதும் மாணவர்கள் இதை தெளிவாக நீங்கள் இந்த பயிற்சிகளின் ஊடாக அதற்குரிய விடைகளை கணிப்பிடுகின்ற முறைகளை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் இப்போது பகுதி 1 நிறைவு செய்து கொண்டு பகுதி 2க்குரிய கணிப்பீடுகளை நாங்கள் இப்போது வினாத்தாளை அவதானிக்க இருக்கின்றோம். புதிய பாடத்திட்டத்தின் கீழே 2019ஆம் ஆண்டு பரீட்சைக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பாடவிதானத்தின்படி 1வது வினா ஒரு கட்டாயமான வினா. பகுதி 2 மாணவர் அந்த 10 வினாவுக்கும் 2 புள்ளிகள் வீதம் 20 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனைய பகுதி 2 பகுதி 2 பகுதி 3 நீங்கள் குறைந்தபட்சம் 2 வினாக்களை தெரிவு செய்து மொத்தம் 5 வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். எனவே இந்த 1வது வினா உட்பட ஏனைய 4 வினாக்கள் 16 தர 4 புள்ளிகள், இங்கே 20 புள்ளிகள் என மொத்தம் 100 புள்ளி
விடைகள் இங்கே அமைகின்றது. அப்போ இங்கே ஸ்ட்ரக்சர் கேள்வியிலே 20 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். 10 வினாக்கள் 10 தர 2, பகுதி 2 பகுதி 3 குறைந்தபட்சம் 2 வினாக்கள், ஒரு வினாவையினும் தெரிவு செய்ய வேண்டும். 2 வினாக்கள் வீதம் தெரிவு செய்ய வேண்டும். எனவே இதில் 2 வினாக்கள் தெரிவு செய்தால் இதிலே 3 அல்லது இதிலே 3ஆக இருந்தால் இதிலே 2. அப்போ இது 16 தர 5 80 புள்ளிகள். இங்கே 10 தர 2 20 புள்ளிகள் என்ற வகையில் வினாக்கள் 100 புள்ளிக்குரியதாக பகுதி 2 வினாத்தாள் அமைகின்றது. எனவே மாணவர்கள் இந்த ஒரு வினாவை விட ஏனே 5 வினாக்களை அங்கே தெரிவு செய்ய வேண்டும் தேவைப்பாடு காணப்படுகின்றது. அந்த வினாவை மாணவர்கள் ஸ்கோர் பண்ணக்கூடிய வகையில் பகுதி 2 2 வினாக்களோ அல்லது 3 வினாக்களோ தெரிவு செய்யப்பட்டால் அதற்கேற்ற இங்கே 2 வினாவாக இருந்தால் பகுதி 3 3 வினாவை தெரிவு செய்ய வேண்டும். இங்கே 3 வினாவாக இருந்தால் 2 வினாக்களை தெரிவு செய்ய வேண்டும். அந்த 10 வினாக்கள் எந்த பகுதியில் இடம்பெறும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் முழுமையான பாடத்திட்டையும் கற்கின்ற மாணவர் இந்த 10 புள்ளிகளுக்கு வினாக்களுக்கு உரிய 20 புள்ளிகளை இலவாக பெற்றுக்கொள்ளலாம். எனவே பாடம் தொடர்பான பூரணமான அறிவு, தெளிவான விளக்கத்தினூடாகத்தான் இந்த வினாக்களை மாணவர்கள் விளங்கி கொண்டு விடையளிக்க முடியும். எந்த கோணத்திலும் வினாக்களை எதிர்பார்க்கலாம். எனவே முதலாவது பகுதி 2 எல்லா வினாக்களுக்கும் நாங்கள் விடையளிக்க வேண்டும். முதலாவது வினா, தர்க்க ரீதியாக சிந்தனையில் பயன்படுத்தப்படுகின்ற பிரதான 2 அனுமானங்களை குறிப்பிடுக. தர்க்க சிந்தனைக்கு அடிப்படையான அனுமானம். மாணவர்கள் இதற்கு பல சந்தர்ப்பங்களில் அப்படியான விடையை நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். அதில் உடன் அனுமானம், ஊடக அனுமானம் என்ற விட, சுவார்த்த அனுமானம், பரார்த்த அனுமானம் என்ற விட, இப்படியெல்லாம் பல விடைகள் வந்திருக்கு. இது பாரம்பரிய அளவில் என்று கேட்டால் அது உடன் அனுமானம், ஊடக அனுமானம் தான். பாரம்பரிய தர்க்க சிந்தனைக்கு அடிப்படையானவை. அல்லது உடன் அனுமானத்தின் தர்க்க சிந்தனைக்கு அடிப்படையான 2 அனுமானங்கள் என்றால் எடுப்பு முரண்பாடும் எடுப்பு வெளிப்பு வரும். ஆனால் இது தர்க்க சிந்தனை என்று சொல்லியிருக்க உய்த்தறி அனுமானம், தொகுத்தறி அனுமானம் என்பது முதலாவது வினாவுக்குரிய விடையாக அமையும். எனவே தர்க்க ரீதியான சிந்தனையின் பயன்படுத்தப்படுகின்ற பிரதான அனுமானங்கள், ஒன்று உய்த்தறி அனுமானம், இரண்டாவது தொகுத்தறி அனுமானம். இரண்டாவது வினா, விஞ்ஞானத்தின் 2 பிரதான அறிவின் மூலங்களவை. மூலங்கள் அல்லது மூலாதாரங்கள். அறிவின் மூலாதாரங்கள் என்ற வகையிலே விஞ்ஞானங்களை நாங்கள் வகைப்படுத்திக் கொள்ளுகின்ற போது அந்த வகைப்படுத்தலானது அனுபவ விஞ்ஞானம், அனுபவம் சாரா விஞ்ஞானம் என்பவற்றை அடிப்படையாக கொண்டது. புலக்காட்சியையும் பகுத்தறிவையும் பயன்படுத்துகின்ற விஞ்ஞானம் அனுபவ விஞ்ஞானம். பகுத்தறிவின் மீது மாத்திரம் தங்கி இருக்கின்ற கட்டி எழுப்புகின்ற விஞ்ஞானம் அனுபவம் சாரா விஞ்ஞானம். எவ்வாறு இருந்தாலும் விஞ்ஞானங்கள் அறிவின் மூலாதாரம் என்ற வகையிலே புலக்காட்சியையும் பகுத்தறிவையும் அல்லது பகுத்தறிவை மட்டுமே பயன்படுத்திக் கொள்வதை காண முடியும். எனவே விஞ்ஞானங்கள் பிரதான அறிவின் மூலாதாரங்கள் என்கின்ற போது புலக்காட்சி, பகுத்தறிவு என்பன 2 அறிவின் மூலாதாரங்களாக இருக்கும். 2ஐயும் இணைத்து பயன்படுத்துபவை அனுபவ விஞ்ஞானம். பகுத்தறிவை மட்டும் பயன்படுத்துகின்ற விஞ்ஞானம் அனுபவம் சாரா விஞ்ஞானமாக இருக்கும். எனவே அந்த விளக்கம் மேலதிகமாக வழங்கப்பட்டது. அறிவின் மூலாதாரங்கள் அல்லது மூலாதாரங்கள் புலக்காட்சி, பகுத்தறிவு. மூன்றாவது வினா, எடுப்பு முரண்பாட்டின் சதுரத்தின்படி குறை எடுப்பின் எதிர்மறையாக அமைவது எந்த எடுப்பாகும்? எடுப்பு முரண்பாட்டு சதுரம் இது மறுதல முரண்பாடு, இது உபமறுதல முரண்பாடு, எதிர்மற முரண்பாடு, இது வழிப்பேறு. விடைய பார்க்கிறோம். குறையெடுப்பின் எதிர்மறையாக அமைவது எந்த எடுப்பாகும்? எதிர்மறை என்றால் மூலவிட்டம்.
குறியெடுப்பண்டா ஐயும் ஓ ஐயெடுப்பு ஓ எடுப்புக்கு எதிர்மறை ஏ எடுப்பு ஐ எடுப்புக்கு எதிர்மறை ஈ எடுப்பு. எனவே நிறை எடுப்பு என்பது அதுக்கு சரியான விட. நிற விதியா நிறமறையான்று கேட்கப்படலை. குறை விதி எடுப்பின் எதிர்மறை என்றால் தான் நாங்கள் நிறமறை, குறைமறை என்று எதிர்மறை என்றால் நிற விதி என்று போடுவோம். இந்த குறை எடுப்பின் எதிர்மறையாக அமைவது எந்த எடுப்பு என்றால் நிறை எடுப்பு என்பது அதுக்குரிய விடையாக அமையும். அடுத்ததாக தராசு ஒன்றில் பயன்படுத்தப்படுகின்ற அளவு திட்டம். அளவு திட்ட முறைகளிலே இடையிற்ற அளவு திட்டம், விகிதாசார அல்லது விகித அளவு திட்டம், ஒழுங்கமைப்பு அளவு திட்டம் அல்லது வரிசைக்கிரம அளவு திட்டம், இவ்வாறான அளவு திட்டங்களை நீங்கள் பார்த்துரு. பேரளவு திட்டம், பேரளவு திட்டம், வரிசைக்கிரம அளவு திட்டம் அல்லது ஒழுங்கமைப்பு அளவு திட்டம், இடையிட்ட அளவு திட்டம், விகிதாசார அளவு திட்டம். இதில் கேட்கப்பட்ட வினா என்று சொன்னால் தராசில் பயன்படுத்தப்படுற அளவு திட்டம். பேரளவு திட்டம் யாதேனும் ஒரு பண்பின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுவது. வரிசைக்கிரம அல்லது ஒழுங்கமைப்பு அளவு திட்டம் பண்பை வரிசை ஒழுங்கில் படுத்துகின்ற ஒரு அளவு திட்டம். இடையிட்ட அளவு திட்டமானது சமனான இடைவெளியை கொண்டிருக்கும், ஆனால் தனிப்பூச்சி அம்சத்தை கொண்டிராது. விகிதாசார அளவு திட்டம் இரு புள்ளிகள் அல்லது முனைவுகளுக்கிடையே சம அளவுகள் என்பதற்கு மேலாக பூச்சிய அல்லது பூரண வெற்றிடத்தன்மையை கொண்ட ஒரு அளவு திட்டமாக இருக்கும். எனவே தராசில் சம அளவு புள்ளிகள் காணப்படுவதோட பூச்சி அம்சமும் காணப்படுறது. நிறை பூச்சியம் என்பது நிறை முற்றிலுமற்ற பூரண வெற்றிடத்தன்மையை காட்டும். எனவே அது எவ்வகையான அளவு திட்டம் என்றால் விகித அளவு திட்டம் அல்லது விகிதாசார அளவு திட்டம் என்பதாக இருக்கும். நியாயத்தொடை ஒன்றிலே மத்தியபதம் எவ்வாறு செயற்படுகின்றது? மத்தியபதம் எவ்வாறு செயற்படும்? உருவுக்களிலே மத்தியபதம் 4 நிலைகளிலே செயற்படும் என்பதை மாணவர்கள் அறிந்திருப்பீர்கள். 4 நிலைகளிலே செயற்படும். பேரடுகூற்றில் எழுவாய், சிடுகூற்றில் பயனிலே அது முதலாம் உரு. டெண்டிலேயும் பயனிலையாக இருப்பது 2ஆம் உரு. டெண்டிலேயும் எழுவாயாக இயங்குவது 3ஆம் உரு. பேரடுகூற்றில் பயனிலையாகவும் சிடுகூற்றில் எழுவாயாகவும் இயங்குவது 4ஆம் உரு. எனவே 2ஆம் உருவில் மத்தியபதம் எவ்வாறு செயற்படும் என்று சொன்னால் எடுகூற்றுகள் இரண்டிலும் பயனிலையாக செயற்படும். அது எழுவாயாக செயற்பட்டால் 3ஆம் உரு, எழுவாயிலையும் பயனிலையும் இருந்தால் முதலாம் உரு, பயனிலையும் எழுவாயிலும் இருந்தால் 4ஆம் உரு. மத்தியபதம் இயங்கும் ஆற்றால் எழுகின்ற வடிவங்கள் உருவுக்கள் என்று சொல்லப்படும். 5வது வினா, அனைத்து நுகர்வுப் பொருட்களும் விலை கூடியதல்ல என்பதுடன் 40% உள்ளூராட்சி உறுப்பினர்கள் பெண்கள் ஆவர் என்றும் வாக்கியங்கள் முறையே எவ்வாறான பொதுமையாக்கம்? அனைத்து நுகர்வுப் பொருட்களும் விலை கூடியவை என்றால் சில குறை பொதுமையாக்கம். 2வது 40% உள்ளூர் உறுப்பினர்கள் பெண்கள், அது புள்ளிவர பொதுமையாக்கம். 1வது குறை பொதுமையாக்கம், 2வது புள்ளிவர பொதுமையாக்கம். ஏன் அனைத்து நுகர்வு பொருட்களும் விலை சில அல்ல என்றால் குறை பொதுமையாக்கம், முழுமைக்கு பொருந்தவில்லை. மற்றது புள்ளிவரங்கள் அடிப்படையில் ஸ்தாபிக்கப்படுது. 40% பெண்கள், அது புள்ளிவர பொதுமையாக்கம். எனவே அனைத்து நுகர்வுப் பொருட்களும் விலை கூடியதல்ல என்பதற்குரிய விடை குறை பொதுமையாக்கம், 2வது புள்ளிவர பொதுமையாக்கம். அடுத்த வினா 6வது, ஏ தேர்தலில் வெற்றி பெறுவார், பி கியூ பி தேர்தலில் வெற்றி பெறுவார், இருவரில் ஒருவர் மட்டுமே தேர்தலில் வெற்றி பெறுவார் என்பதனுடைய குறியீட்டாக்கம். ஒருவர் மட்டும் என்று சொன்னால் அது வல்லுறாழ்வு. 2இல் 1 மட்டும், 2இல் 1 மாத்திரம், இருவரில் ஒருவர், இருவரில் ஒருவர் மட்டும், அந்த அர்த்தத்திலே அது வல்லுறவுக்குரிய குறியீடாக இருக்கும். பி வல்லுறவு கியூ. பழைய பாடத்தின்படி இதற்குரிய குறியீட்டாக்கம் என்றால் பி உறழ்வு கியூ, இருவரில் ஒருவர் மட்டும் என்றால் இருவர் அல்ல என பழைய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அதற்குரிய குறியீட்டாக்கம் அமையும். எனவே புதிய பாடத்திட்டத்திலே வல்லுறவு மாறிலி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. நேரடியாக வல்லுறவு குறியீட்டை நீங்கள் அதிலே பயன்படுத்திக் கொள்ளலாம். 7வது வினா, விஞ்ஞான வரலாற்றினை கற்றுக்கொள்வதில் தோமஸ் கூன் முடிவின்படி விஞ்ஞானம் அவ்வப்போது எதன் அடிப்படையில் கட்டியெழுப்பப்படும்? அமெரிக்காவுடைய முறையியலாளர் தாமஸ் கூன்
விஞ்ஞான புரட்சியினுடைய கட்டமைப்பு என்ற நூலினூடாக சார்வாத கருத்துக்களை முன்வைத்தவர். விஞ்ஞான வரலாறு வளர்ச்சி என்பவற்றை ஆராய்ந்து சாதாரண புரட்சி காலம் என்ற அடிப்படையிலே அவர் விஞ்ஞான வரலாற்றை பகுத்தாய்வு செய்திருக்கின்றார். கட்டளை படிவம் ஒன்றை ஏற்று விஞ்ஞானிகள் செயற்படுவது சாதாரண காலம் என்றும், கட்டளை படிவத்தின் மாற்றத்தால் ஏற்படுவது புரட்சி என்றும், சாதாரண காலத்தில் கிடையாகவும் தனது ஆளுகை பரப்பை விருத்தி செல்கின்ற விஞ்ஞானம் புரட்சி காலத்திலே குத்துவெட்டாக தனது ஆளுகை பரப்பை விசாரித்து செல்லும் என்று சொல்லியிருக்கின்றார். எனவே தோமஸ் கூனின் முடிவின்படி விஞ்ஞானம் அதன் அடிப்படையிலே எவ்வாறு கட்டியெழுப்பப்படும் என்று சொன்னால், கட்டளை படிமத்தின் மீது விஞ்ஞானம் கட்டியெழுப்பப்படும். கட்டளை படிமம் ஒன்றை அடியொற்றியே விஞ்ஞானங்கள் வளர்கின்றது என்பது தோமஸ் கூனுடைய கருத்து. யாதேனும் ஒரு கற்கத்துறை நன்கு வளர்ச்சியடைந்த விஞ்ஞானமாக அமைவது அங்கே கட்டளை படிமம் ஒன்று உருவாகுவதனால். இயற்கை விஞ்ஞானங்கள் கட்டளை படிமத்தின் மீது வளர்ச்சி பெற்றவை, சமூக விஞ்ஞானங்கள் கட்டளை படிமை தோன்றாமை அதனுடைய வளர்ச்சி இன்மைக்கு காரணம் என்பது கடந்த கால பரீட்சையில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வினா. 8வது வினா, எல்லா மாம்பழங்களும் இனிப்பானவை அல்ல என்பது கவர்பாளர் என கருதி நாங்கள் ஏற்கனவே அவதானிச்சிருக்கின்றோம். அங்கே குறிப்பிட்ட ஒரு கேள்வி இங்கே மீண்டும் வந்திருக்குது. எல்லா மாம்பழங்களும் இனிப்பானது அல்ல. எனவே அதை நாங்கள் நிறையெடுப்பாக கருதினால் நிறையளவாக்கம் எஃப்எக்ஸ் உட்கிட நொட்ஜிஎக்ஸ் என அமையும். அதுவே ஓடுப்பான அர்த்தத்திலே குறையளவாக்கமாக இருந்தால் எஃப்எக்ஸ் இணைப்பு நொட்ஜிஎக்ஸ் என அதற்கான விடை அமையும். ஒன்று பின்னடையை மறுப்பதாகவும் மற்றது முழுவதையும் மறுப்பதாகவும் அந்த குறியீட்டாக்கத்தை நாங்கள் நிறை குறை என்ற வகையில் நாங்கள் அதை வேறுபடுத்தி கொள்ள முடியும். முழுவதன் மறுப்பல்ல, அது சில அல்ல என்ற அர்த்தத்திலே ஓடுப்பாகவும் எதுவும் அல்ல என்ற அர்த்தத்தில் ஈயெடுப்பாகவும் அமையும். சட்டத்தினுடைய பிரதான 2 வகுதிகள், சட்டங்கள் 2 வகையாக நாங்கள் அங்கே அவதானிக்கின்றோம். ஒன்று உள்நாட்டு சட்டம், 2வது சர்வதேச சட்டம். உள்நாட்டு சட்டம் அல்லது உள்ளூர் சட்டம், 2வது சர்வதேச சட்டம். இவை அதற்குரிய சட்டத்தின் பிரதான வகைப்படுத்தல் முறைகளாக இருக்கும். எனவே 2 புள்ளிகள் வீதம், இங்கே 10 வினாக்கள், 20 புள்ளிகளுக்குரிய வினாக்கள் கட்டாயமாக வினாக்களாக அமையும். எனவே முழுமையான பாடத்திட்டத்தினூடாக இந்த 10 வினாக்களுக்குரிய விடைகளை மாணவர்கள் கண்டறிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து பகுதி 2 பகுதி 3 தொடர்பான மாதிரி வினாக்கள் மீண்டும் ஒரு ஒளிபரப்பு நிகழ்விலே நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். நன்றி கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.